அவ்வளவு பயமா? ஒட்டுமொத்த இந்திய அரசையும் அலறவிடும் ஜனநாயகன். அப்படி என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க படத்துல? ஜனநாயகம் திரைப்படத்தை பார்த்த மத்திய தணிக்கை குழு அத்திரைப்படத்தையே மத்திய உள்துறை அமைச்சருக்கு அனுப்பி உள்ளதாக தகவல். மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு தணிக்கை குழுக்கும் என்ன சம்பந்தம்? படத்தில் சில காட்சிகள் இந்திய ராணுவம் சம்பந்தப்பட்ட காட்சிகளாக உள்ளதாம். இது மத்தியில் ஆளும் பிஜேபி அரசுக்கு கடும் நெருக்கடியை தந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இத்திரைப்படம் வெளியானால் கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்த முதல்வர் விஜய்தான் என்பதை உணர்ந்து கொண்ட மத்திய மாநில அரசுகள் பயத்தில் இந்த திரைப்படத்திற்கு தணிக்கை குழு சான்றிதழ் தர தாமதப்படுத்தி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. விஜய் அண்ணா ஃபேன்ஸ் ஒரு நடிகரா இருக்கும் பொழுது ஓகே, ஆனா விஜய் சார் இப்பொழுது அரசியலுக்கு நம்ம எல்லாரையும் நம்பித்தான் வந்திருக்காரு. மற்ற ரசிகர்களை விடுங்க, உங்களுக்கு விஜய் சார் ரசிகர்னா உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. பொது இடங்களுக்கும் சமூக வலைதளங்களுக்கும் சிலர் சரியான புரிதல் இல்லாமல் பேசுவதும் நடந்து கொள்வதும் வருத்தம் அளிக்கிறது. இது விஜய் சாருக்கு வரவிருக்கும் தேர்தலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஜனநாயகன் மற்றும் பராசக்தி திரைப்படங்களையே சுற்றி பிரச்சனைகளையே இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். தயவு செய்து உணர்ச்சி வசப்படாமல் பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள். இப்படி இது அதிகார துஷ்பிரயோகம். எந்த ஒரு படமும் ஒரு நபர் சார்ந்ததல்ல. ஒரு படம் திரைக்கு வருவதற்கு நூற்றுக்கணக்கான மக்களின் முயற்சிகளும் பணமும் தேவைப்படுகிறது. இது தளபதியின் படம் மற்றும் அவரது கடைசி படம். இது எப்பொழுது வெளியானாலும் இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கொண்டாடப்படுவோம். தலைவன் படம் எப்போ ரிலீஸோ அப்போ தியேட்டர் பக்கம் போறேன். ஜனநாயகன் படம் தணிக்கை பிரச்சனையால் தள்ளி போகும் சூழல். இயக்குனர் அஜய் ஞானமுத்து பதிவு. விர்ச்சுவல் வாரியர்ஸ் டியர் வாரியர்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். அண்ணனை விற்றக்கூடாது. மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் ஒன்றாக இணைந்து ஜனநாயக திரைப்படத்தையும் பராசக்தி திரைப்படத்தையும் ஒன்றாக வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது முழுக்க முழுக்க அரசியல் காரணமான ஜனநாயக படத்துடன் பராசக்தி படத்தையே உயர்த்தி காட்டுவதற்கான வேலையின் திமுக இறங்கியுள்ளது. இதற்கு துணையாக மத்திய தணிக்கை வாரியமும் இணைந்துள்ளது. பராசக்தி ஜனநாயகனும் ஒன்றாக வெளியிட வேண்டும் என்பது எஸ்கே அதாவது சிவகார்த்திகேயன் விருப்பம். இதை நன்றாக பயன்படுத்தி கொண்ட திமுக இத்தகைய வேலையில் ஈடுபட்டுள்ளது. கருத்து கணிப்பு 2016 ஆண்டில் ஓய்ந்தது. லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் கடந்த 2016 ஆண்டில் வெளியிட்ட கருத்து கணிப்பில் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என கூறினார். ஆனால் அதிமுகவே ஆட்சி அமைத்ததாகவும், எனவே மக்கள் தீர்ப்பே முக்கியம் என செங்கோட்டையனின் பேச்சு. சிவாஜி சார் மாதிரி விஜய் சார் இருப்பாரு. சிவாஜி சாருக்கு நான் கதை சொல்லி இருக்கேன். அப்போ அவர் கண்ணு நம்மை விட்டு வேற எங்கேயும் போகாது, கண் இமை சிமிட்டாது. அப்படி ஒரு ஈடுபாட்டோடு கதையை கேட்பார். அதே மாதிரி விஜய் சார் கேட்டாரு. அது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 2.5 மணி நேரமாக கதை சொன்னேன். கொஞ்சம் கூட அவர் அசையல. டேட் சரியா கிடைக்காதனால ஆட்டோகிராஃப் படம் பண்ண முடியல. இப்படிக்கு இயக்குனர் சேரன். படமே ரிலீஸ் ஆகலனாலும் சரி, லேட்டா ரிலீஸ் ஆனாலும் சரி, விஜய் என்னும் ஜனநாயகனை பாஜகவில் அடக்க முடியாது. இதுவரையில் நல்லவன் இருந்தான். இந்த கதையில் ராட்சக முகம்தான். ஃபைனலா ஒரு தைரியமான ஆளு காலிவுட் இண்டஸ்ட்ரியில இருந்து விஜயண்ணாக்காக குரல் கொடுத்திருக்காரு. அவர் பேர் அஜய் ஆர் ஞானமுத்து. வேற லெவல் பிரதர். நீங்க விஜயண்ணா ஃபேன்ஸ் கண்டிப்பா உங்களை கொண்டாடுவாங்க. ரொம்ப நன்றி பிரதர். எப்பவுமே விஜயண்ணா பத்தியோ குட்டோ பேடோ எந்த நியூஸ் வந்தாலும் முதல் கோரில் வர்றது சிபிராஜ் கிட்ட மட்டும் தான் காலிவுட் இண்டஸ்ட்ரியில. உங்க வேர்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரதர். விஜயண்ணா ஃபேன்ஸ் சார்பா. அவ்வளவு பயமா? ஒட்டுமொத்த இந்திய அரசையும் அலறவிடும் ஜனநாயகன். அப்படி என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க படத்துல? ஜனநாயகம் திரைப்படத்தை பார்த்த மத்திய தணிக்கை குழு அத்திரைப்படத்தையே மத்திய உள்துறை அமைச்சருக்கு அனுப்பி உள்ளதாக தகவல். மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு தணிக்கை குழுக்கும் என்ன சம்பந்தம்? படத்தில் சில காட்சிகள் இந்திய ராணுவம் சம்பந்தப்பட்ட காட்சிகளாக உள்ளதாம். இது மத்தியில் ஆளும் பிஜேபி அரசுக்கு கடும் நெருக்கடியை தந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இத்திரைப்படம் வெளியானால் கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்த முதல்வர் விஜய்தான் என்பதை உணர்ந்து கொண்ட மத்திய மாநில அரசுகள் பயத்தில் இந்த திரைப்படத்திற்கு தணிக்கை குழு சான்றிதழ் தர தாமதப்படுத்தி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. 9ஆம் தேதி காலை தீர்ப்பு. ஜனநாயகன் பட வழக்கில் 9ஆம் தேதி காலை தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அன்று காலை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஜனநாயக படத்தில் கோர்ட்டில் நடந்த விவாதம். ஜனநாயகன் மறு ஆய்வு சென்றதை குறித்து படக்குழுவுக்கு தணிக்கை வாரியம் ஏன் தெரிவிக்கவில்லை? இப்படிக்கு நீதிபதி. மறு தணிக்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தகவல் படக்குழுவுக்கு ஜூன் 5 தெரிவிக்கப்பட்டது. இப்படிக்கு மத்திய அரசு. ஜனநாயகனுக்கு தணிக்கை
தணிக்கை சான்றிதழ் வழங்க 4 வாரம் அவகாசம் தேவை. இப்படிக்கு தணிக்கை வாரியம். ஒரு படத்தை தணிக்கை செய்ய 15 நாட்கள் தேவைப்படும். இப்படிக்கு மத்திய அரசு. படத்தை மறு தணிக்கை செய்வதற்கான குழுவை அமைக்க 20 நாட்கள் அவகாசம் உண்டு. இப்படிக்கு மத்திய அரசு. தணிக்கை சான்று கோரி ஜனநாயகன் படக்குழு டிசம்பர் 18 விண்ணப்பித்துள்ளனர். இப்படிக்கு மத்திய அரசு. நாளை மறுநாள் படம் ரிலீஸ் என கூறி சென்சார் தணிக்கை சான்றிதழ் கேட்க முடியாது. இப்படிக்கு மத்திய அரசு. ஒருத்தன் 10 பேர் எதிர்த்தா அவன் வீரன், 10 பேர் ஒருத்தனை எதிர்த்தான் அவன்தான் தலைவன். நீ வேற லெவல்னா கேசி படம்னு சொல்லி சொல்லி சென்சார் போடால இருட்டேன். கடைசியில ஃபிலிம்ல கண்டிப்பா சம்பவம் இருக்குது. எல்லாரும் பொங்கல் கிளாஸ் வச்சு பேசுறீங்க. தம்பி வேதனா யார் தெரியுமா? பீஸ்ட்னு ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஷோல இருந்தே டிசாஸ்டர் ரிப்போர்ட் தான். ஆப்போசிட்ல ராக்கி பாய் சம்பவம் பண்ணுகிறாரு. ஆனா அப்பவே 255 கோர்ஸ் பண்ணிச்சு. அவளை என்ன துணிவுன்னு ஒருத்தர் ரெட் ஜெயிலோட ஃபுல் செக்யூரிட்டியோட வந்தாரு. வாரிசுன்னு ஒரு சீரியலை வச்சு அவனை போட்டான் வேதா. இப்ப சொல்லுங்க பராசக்தி நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி. சிவாலாம் எங்க லிஸ்ட்லயே இல்லை.